Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்ல எல்லாரும் பெருசா எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச்ல இதுவும் ஒரு மேட்ச்னு சொல்லலாம். எப்பவுமே சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு பேருக்குமான மேட்ச்னா பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கும். ஃபேன்ஸுக்கு இடையே நான் ஏன் டீம் வின் பண்ண ஓன் டீம் வின் பண்ணுங்கிற மாதிரி பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்சிபி கூட மேட்ச் விளையாடும் போது சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் எப்பெல்லாம் மேட்ச் நடக்குதோ அப்பப்பெல்லாம் பயங்கர ஒரு இன்டர்நெட்ல வைரல் ஆகும் சில விஷயங்கள், ஃபேன்ஸுக்கு இடையே பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமான மேட்ச்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் பெங்களூர்ல போய் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டு வந்தாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போ அவங்க இங்க வர போறாங்க சென்னை கூட மோத. இது எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பாத்துருவோம். மேட்சஸ்க்கான ஃபுல் ப்ரீவியூ இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம். இந்த பர்டிகுலர் ப்ரீ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் வச்சு ஜாயின் பண்ணுங்க. கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணலாம். நிறைய ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்கு. பார்த்து கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல ₹0 என்ட்ரி ஃபீல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி இந்த ₹0 என்ட்ரி ஃபீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, 9.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்கும் இந்த மேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப 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 கம்மி. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், லைக் சீரிஸ் லீடர் போர்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு உங்களுக்கு இன்னொரு கான்டெஸ்டையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்ல. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 28 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த சென்னையோட பிச் ரிப்போர்ட் நமக்கு நல்லாவே தெரியும். மற்ற வெனுல எல்லாருமே 200 ரன், 240 ரன், 280 ரன்னே கூட கொண்டு போறாங்க. பட் இந்த வெனுல லைக் 155 to 160 ரன் அடிச்சாவே அதை சேஸ் பண்றதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இங்க ஒரு ஸ்லோ ட்ராக்குங்க, ஸ்லோவா இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக சப்போர்ட்டிவா உள்ள ஒரு வெனு தான் இந்த வெனு. ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜ் அதிகம். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவங்க, ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ்க்கு இந்த வெனு ரொம்பவே ஆப்டா இருக்கும். இந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பால் ஏர்ல விக்கெட்டை விட்டுருவாங்க. அந்த சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இந்த வெனு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் மோர் அட்வான்டேஜ், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். நான் சொன்ன மாதிரி இங்க 160ல இருந்து 165 ரன் அடிச்சுட்டாவே சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட் 141 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல 72 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தாங்க வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் சேஸ் பண்ண டீமை விட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்காங்க. அது சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. லைக் ஒரு 165 ரன்ஸ் அடிச்சுட்டாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 159ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல 149ங்கிறது தான் ஆவரேஜான ஸ்கோராவே இருந்திருக்கு. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 63 விக்கெட்ஸ் போயிருக்கு. மற்ற வெனு எல்லாம் பாத்தீங்கன்னா 63 விக்கெட்ஸ் வச்சுக்கோமே. லாஸ்ட் 5 மேட்ச்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் 45 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு 15 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பட் இந்த வெனுல போத்துக்குமே ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிருக்கு. லைக் ஒரு விக்கெட் ஹெகேடா தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு விக்கெட் அதிகமாவே தான் எடுத்திருக்காங்க. 31 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 32 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. இது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன் அதிகம் உள்ள ஒரு வெனு தாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 9 முறை இவங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிஎஸ்கே தான் 6 முறை சிஎஸ்கே தான் 6 முறை வின் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி 3 முறை மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க. அந்த 3 முறையும்
பெங்களூர்ல நடந்த மேட்சஸ்ல தாங்க வின் பண்ணிருக்காங்க. சென்னையில நடந்த மேட்சஸ்ல கடைசி 5 வருஷத்துல நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி வேணாம், கடைசி 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச் கூட சென்னையில வந்து அவங்க வின் பண்ணதே இல்லை. லைக் கடைசி 5 வருஷம் இல்ல, லைக் ஒரு 14 கடைசியா ஒரு 12 13 மேட்ச் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் கடைசி 5 வருஷத்துல எனக்கு சரியா நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு மேட்சை கூட சிஎஸ்கேல வந்து அவங்க வின் பண்ணவே இல்லை, அதாவது சென்னையில. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் ராகுல் திரிபாதி 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்சும் சேம் காம்பினேஷனோட தான் ஆட வைப்பாங்க. தென் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், அவர் வந்து 1 வர போறாரு. சிவம் தூபே, தீபக் ஹுடா, ஷாம் கரன், ரவி ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பர், ரவி அஸ்வின், நூர் அஹ்மத், நாதன் எல்லிஸ் அண்ட் கலீல் அஹ்மத். ஸோ இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் ஆர்சிபியில பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா 1 டவுன் தேவ்தாட் படிக்கல், அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தி அவர் 1 டவுன் ஆட வைக்கிறாங்க. தென் ரஜித் படிடார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர், டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் ஃபிட் ஆயிட்டாரு, அவர் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல, அவர் ஃபிட் ஆயிட்டாரு, டைரக்டாவே அவர் உள்ள வராரு. அடுத்ததா சியா சர்மா, ஜஸ் ஹாசில்வுட், யாஸ் தயால். இது வந்து ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் யார் யாருக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பிலிப் சால்ட் இன்சிலாவே அவர் வந்து பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பிச் ரிப்போர்ட்ல, இங்க பயங்கரமா ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடியவங்களுக்கு இங்க பெருசா சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிலிப் சால்ட் வெரி ஃபர்ஸ்ட் பாலர், ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூர். இந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இருக்காதுங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் எதுல வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்லயும் நல்லா வீக்கா இருக்காரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லயும் வீக்கா இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இன்சியலா யார் பவர் பிளேல பவுல் பண்ண போறா? லைக் நம்ம கலீல் அஹ்மத் இருக்காரு. ஸோ கலீல் அஹ்மத் இன்சியலா பவர் பிளேலே வந்து பவுல் பண்ண போறாரு. இன்சியலாவே ஒரு ட்ரெண்ட் வந்து பிலிப் சால்ட்டுக்கும் கலீல் அகமதுக்கு வந்து பிலிப் சால்ட்டுக்கு வந்து இருக்க போகுது. அது இல்லாம எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா விக்கெட் கீப்பர் வந்து ஜித்தேஷ் சர்மா தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறதுனால பிலிப் சால்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லை. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன்குள்ள ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க வந்து இருக்க போகுது. விராட் கோலி இந்த வெனுல ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் அவ்வளவு சீக்கிரம் காட்டாதவங்களுக்கு இங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். விராட் கோலி அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவர் தான். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பிச்சோட தன்மையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட பேட்டிங்ல இருந்து மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்குமே வரும் போத் இன்னிங்ஸ்லுமே. அது மட்டும் கிடையாது, விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணல அப்படிங்கிறதுனால அவரோட ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ்ல அந்த லாங் ஆஃப்குள்ள போயிடுச்சு. ஏன்னா கேப்டன்ஷிப் பண்றவங்க அந்த 30 யார்ட் சர்க்கிள்குள்ள இருந்து பவுலர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் ஸோ ஃபீல்டர் செட் பண்றமான ஒரு வேலைகள்ல அவங்க 30 யார்ட் சர்க்கிள்குள்ள இருந்துக்குவாங்க. ஸோ விராட் கோலியோட ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால மேட்ச் மினிமம் 2 கேட்சாவது பிடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மினிமம் 2 கேட்ச்னா அதுவே 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்லயே வந்துருது. தென் பேட்டிங்ல அவர் ஆடக்கூடிய ரன்ஸ் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல அவருக்கு நீங்க கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஜித் படிடார், அவருக்கு முன்னாடியே தேவ்தாட் படிக்கல். ஸோ தேவ்தாட் படிக்கல் வந்து ஆட வந்துடுறாரு. தேவ்தாட் படிக்கல் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு இந்த பவுன்சஸ் பால்ல. அதே மாதிரி வேரியேஷன்ஸ் போடுறவங்கள்ட்டையுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஆப்போனன்ட் டீம் சிஎஸ்கேவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாதன் எல்லிஸ் அண்ட் கலீல் அகமது அந்த சாம் கரன் இந்த 2 பேருமே 3 பேருமே இருக்காங்க. இதுல அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல 3 பேருமே கை தேர்ந்தவங்க. ஸோ நாதன் எல்லிஸா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், தென் ஷாம் கரன் 3 பேருமே அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல பயங்கரமா பவுல் பண்ணுவாங்க. பவுன்சர்ஸும் ஸ்லோவர் வேரியேஷன் பவுன்ஸ்லயே கொடுப்பாங்க. அதை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்படி நிறைய ட்ரெண்ட் வந்து லைக் தேவ்தாட் படிக்கலுக்கு இருக்கு. ஐ திங்க் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 20 ரன்ல ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வந்துருமான்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன காரணம் அப்படின்னா அவர் இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்க வாய்ப்புலாம் அவருக்கு கிடைக்காது. அதுல கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வராது. இது அவருக்கு கூடிய மைனஸ். தென் ரஜித் படிடார் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக ஆடக்கூடியவர், ரொம்ப சூப்பராக ஆடக்கூடியவர். இப்போ 2 டீம்லயுமே ரஜித் படிடார் லைக் அந்த டைம் சிவம் துபே 2 பேருமே ஸ்பின்னர்ஸை பயங்கரமா ஆடக்கூடியவங்க, டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடியவங்க, சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சூப்பராக ஆடிடுவாரு. ஆனா மைனஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கஷ்டப்படுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இவருக்காகவே மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா சாம் கரனை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலும் இவரோட
இவர் வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால மினிமம் அந்த 30 சர்க்குள்ள இருக்க போறாரு. ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பாரு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கான்னு பார்த்தா ஒரு கேட்ச் ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், இதுலயே 12 பாயிண்ட் கிடைச்சிருது. ஒரு 20 ரன் அடிச்சுட்டா ஃபேண்டசிப்ல வந்துருவார். நியூ பாயிண்ட் சிஸ்டம் வைஸ் பாக்குறப்போ ரஜித் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. என்ன காரணம்? லியாம் லிவிங்ஸ்டன் ரைட் ஹேண்டர் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா லெக் ஸ்பின் போல் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட் பண்ணாங்கன்னா ஆஃப் பிரேக் போல் பண்ணுவார். இந்த 2 பாலுமே நல்லாவே போல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் டைம் பவுலர் தான் அவரு. இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் கம்பல்சரி அவர் போல் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா ஆப்போனன்ட் டீம்ல லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைக் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, லைக் ஷாம் கரன், ரவி ஜடேஜான், இப்படி லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து லியாம் லிவிங்ஸ்டன் மினிமம் 3 ஓவர் வந்து அவரு போல் பண்ணிடுவாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன், அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ், அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலியும் டிம் டேவிட், இந்த 2 பேருமே இந்த லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால இந்த மேட்சஸ் ஃபுல்லா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நம்ம லைக் ருத்ராஜ் கைக்வாட் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிறைய ஆடுவாரு. 1 or 2 கேட்ச் அவர் அடிக்க பால்ல ஒரு கேட்ச் பிடிக்கலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்து மினிமம் ஒரு கேட்ச். தென் பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுன் ஒரு ஃபினிஷர் ரோலா இருக்கும். கடைசி 6 ஓவர்ல அவர் கண்டிப்பா பேட்டிங் வந்துருவாரு. அப்படிங்கிறப்போ ஒரு 25 ரன்ஸ், தென் 3 ஓவர் போல் பண்ண போறாரு. 1 விக்கெட் வரைக்கும் மினிமம் 1 விக்கெட் எடுத்தா கூட ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டனுக்கே அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாருங்க. இந்த 25 ரன் அப்படிங்கிறப்போ அதுவே 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடும். ஒரு விக்கெட் 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், இப்படிங்கிறப்போ ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டனோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே ஹைங்க இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 2 டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னா பிலிப் சால்ட், ஜித்தேஷ் சர்மா, லைக் மகேந்திர சிங் தோனி. இந்த 3 பேத்துல பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ணல, மகேந்திர சிங் தோனியும் ஜித்தேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. அதுல பேட்டிங் வர வாய்ப்பு அதிகம் யாருக்கு இருக்குன்னா ஜித்தேஷ் சர்மாக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச் ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த ஜித்தேஷ் சர்மா தான் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹையா இருக்கு. இந்த விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல வந்தா கூட 20 ரன் அடிக்கக்கூடிய ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, இதெல்லாம் சேர்த்து ஜித்தேஷ் சர்மா பேட்டிங்குள்ள வந்துருவாரு. டிம் டேவிட் கடைசி 2 ஓவர் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு குயிக் ஓவர் 10 to 15 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான சான்சஸ், தென் அது லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால ஒரு கேச்சஸ் வரைக்கும் பிடிப்பாரு. ஸோ அவர் ஃபேண்டஸ்டிபிள் வருவதற்கான வாய்ப்பு 80% கம்மிங்க. ஆனா இவரை வந்து கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்லயே ஆட வைக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த கடைசி 5 ஓவர்ல ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தா அதை வந்து துரத்தி சேஸ் பண்றதுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர், பயங்கர ஹார்ட் ஹிட்டர் வேணும். அதுக்காக டிம் டேவிட்டை கடைசியில தான் வச்சிருக்காங்க. முன்னாடி ஆட வைக்க சான்சஸ் இல்லை. குர்னால் பாண்டியா பேட்டிங் வரலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனா அவரோட மினிமம் 3 ஓவர் இந்த மேட்சை போல் பண்ணிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, போல் பண்ண சான்சஸ் கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். பட் அவர் எடுத்த 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தா அதுல 2 விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர் பவுல்டுங்கிற முறையில் தான் எடுத்தாரு. ஸோ இப்போ அவரோட வேல்யூ கொஞ்சம் இருக்கு. அது இல்லாம ஸ்பின்னர்ஸ்க்கு அசெப்ட் பண்ணக்கூடிய இந்த வெனோ, தென் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா அவரோட ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பவுலிங்ல மினிமம் 1 விக்கெட் மேட்ச் ஆன் மேட்ச் எடுத்துடுறாரு. தென் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். மும்பையில் ஆடிட்டு இருக்கும்போது பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது வந்து அடிச்சாரு. இதுல பேட்டிங் இந்த மேட்ச் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்துருவாருங்க. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஸ் ஹேசில்வுட், இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா 2 பேருமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் 2 பேருமே 2 விக்கெட் வரைக்குமே அவங்க எடுத்துருவாங்க. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசில்வுட் 2 பேருமே. யாஸ் தயால் அண்ட் சியா சர்மா 2 பேருமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. இப்போ நான் சொல்றது எல்லாருமே ஒரு பயங்கரமான பிளேயர். ஸோ எல்லாருக்குமே என்ன ஆப்ஷன்ஸ்ங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதுல இருந்து இப்போ 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இப்போ அவங்களை எடுத்துக்கலாம். 1 விக்கெட் தான் 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அப்போ அவருக்கு நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ் கொடுத்துலாங்கிற மாதிரி மனநிலைக்கு தான் நீங்க போகணும். 12 பேர்த்த பத்தியுமே சொல்றேன், 12 பேருக்குமே இந்த ஆப்ஷன் சொல்றேன். 12 பேர்த்தையுமா எடுக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அது அந்த ஃபேண்டசி பத்தி தெரியாதவங்களும் கிரிக்கெட் என்னன்னு தெரியாதவங்க சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எல்லாருக்குமே 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லல. ஸோ பர்டிகுலர் சில பேருக்கு தான் 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவர்ல போல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ காம்பினேஷன்ஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அந்த மாதிரி டீம்ஸையும் மேக் பண்ணுங்க. லைக் சிஎஸ்கேல இருந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாங்கன்னா ராகுல் திரிபாதியை ஆட வச்சாங்க.
ஸோ இந்த மேட்ச் ராகுல் திரிபாதி ஆட வைக்க போறாங்களோ அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தா ருத்ராஜ் கைக்வாட் கூட ஓப்பன் வரலாம், ஒன் டவுன் திரிபாதி கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு டாப் 3 பேருமே ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட் இந்த 3 பேர் தான் ஆட போறாங்க. ஸோ இதுல ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபைன் இன்னிங்ஸ் ஆனாங்க. அவர் பாட் ஒரு பக்கமா ஸ்டாண்டர்டா நின்றுக்கிட்டாரு. அதாவது சிஎஸ்கே வேணும்ல எந்த மாதிரி ஆடணும், பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு அவர் அழகா ஆடினாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ், நல்ல இந்த இன்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இன்சியல் முதல் ஒரு 4 ஓவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுலயுமே நல்லா பாலை ஸ்விங் பண்ணி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இழுத்து கொண்டு போறவங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரியான பால் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் 2 பேர்த்துக்கிட்டயுமே இருக்கு. லைக் புவனேஸ்வர் குமாரும் அதே மாதிரி போல் பண்ணுவார், நல்லா ஸ்விங் பண்ணுவாரு, பாலை நல்லா அழகா வெளியே எடுத்துட்டு போவார். அதே மாதிரி ஹேசிலும் அழகா லைன் அண்ட் லென்த்ல அடிச்சு பாலை வெளியே கொண்டு போகக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலர். இந்த 2 ஸ்பின் பவுலர் இருந்துமே கண்டிப்பா ஒரு பேட்டில் வந்து ரச்சின் ரவீந்திராக்கு இந்த பரிவல் மேட்ச்ல இருக்கு. வேற அட்வான்டேஜ் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இல்ல. ஏன்னா ரவி அஸ்வின், நூர் அகமது, ரவி ஜடேஜான்னு இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க சான்சஸ் கம்மி. அப்படிங்கிறப்போ இன்சியலாவே ஒரு ட்ரெண்ட் ஹேசல் விட்டுட்டு இருந்து புவனேஸ்வர் குமார் வந்து ரச்சின் ரவீந்திரா இருக்கு. இந்த மேட்ச் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் 15 to 20 ரன்ஸுக்குள்ள அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாரான்னா அது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறேன். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு ருத்ராஜ் கைக்வாட் இந்த வெனுவோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. பர்டிகுலர்லி சேஸ் பண்ணும் போது இந்த வெனுவோல அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ரீசெண்ட் டேஸ்ல ஹெட் டு ரெக்கார்ட் ஒதுக்கிடலாம், பட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. தென் சேஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ சேஸ் பண்ண போறப்போ மஸ்ட் ட்ரையா நீங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா அவுட் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா லைக் யாஸ் தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அது யாஸ் தயால் இன்சியலா பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங்கோட போல் பண்ணுவாரு. மேபி யாஸ் தயால்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருக்கலாம் ருத்ராஜ் கைக்வாடுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ராகுல் திரிபாதி இந்த மேட்ச் உங்க டீமுக்கான ஒரு 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 டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. என்ன மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்காது. அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த போறாங்க. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல இருந்து எல்லா டீம்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட் பிளேயருமே மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் திரிபாதி இந்த மேட்ச் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. மினிமம் 30 run to 40 runs வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பவர் பிளே யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிவம் தூபே இவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல. ஸோ அவரை வந்து லாங் ஆஃப்ல தான் ஃபீல்டு நிக்க வைக்க போறாங்க. அவரோட ஹைட்டை பயன்படுத்தி மினிமம் 2 கேட்சாவது மேட்ச் ஆன் மேட்ச் பிடிச்சிடுவாரு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 கேட்சை பிடிச்சிட்டு வந்து பேட்டிங் ஆடும் போது தென் அதுவே 20 பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் அப்புறம் பேட்டிங் ஆடும்போது ஒரு 20 ரன் அடிச்சாவே போதுமானது ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. இந்த மேட்ச் அவர் போத் இன்னிங்ஸ்லுமே ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தீபக் குட்டாவோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போர்தாங்க. லாஸ்ட் மேட்சுமே கொஞ்சம் அடிக்க போய் ஏர்லியரா விக்கெட்டை விட்டாரு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கு. அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை, அது ஒரு மைனஸ். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஒரு 25 to 30 runs வரைக்கும் அடிக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவர் கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா அப்படி இருக்கும். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ண போறா இங்க ஒமிட் கூட பண்ணிடலாம். ஷாம் கரன், ரவி ஜடேஜா, ரவி அஸ்வின், நூர் அகமது, நாதன் நெல்லிஸ், கலீல் அகமதுன்னு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே. இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும் போது கலீல் அகமது இன்சியலா பவர் பிளேலோட ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாருங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாரா அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த மேட்ச் நாதன் நெல்லிஸை பியூரா பவுல் பண்ண அவங்கள வந்து பயன்படுத்த சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச் நாதன் நெல்லிஸ் 3 ஓவர், கலீல் அகமது 3 ஓவர், ஷாம் கரன் இருந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் காம்பினேஷன் அப்படிதான் கொண்டு போக போறாங்க. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் லைக் பிலிப் சால்ட், விராட் கோலி, ரஜித் படிதார், லிவிங்ஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட்னு எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ், தேவதாட் படிக்கல தவிர. அதனால இந்த மேட்ச் ரவி அஸ்வினோட ஓவர் கொஞ்சம் கம்மியாக போகுது. அவர்கிட்ட இருந்து நம்ம 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி நூர் அகமது அவரோட 4 ஓவர், ரவி ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் வந்து அதிகமா ஓவர் போடல அப்படின்ட்டு இந்த மேட்ச் நிறைய பேர் அவரை கன்சிடர் பண்ணல. இந்த மேட்ச் ரவி ஜடேஜாவோட ஓவர் தான் அதிகமா இருக்க போகுது. மேபி 4 ஓவருமே கூட அவர் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே அவர்கிட்ட இருந்து மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா பேட்டிங்ல வந்துருவாரு. 15 to 20 runs வரைக்கும் அவர் அடிப்பாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மெட்டீரியலாவே இந்த மேட்ச் இருக்க போறாரு ரவி ஜடேஜா. அதே மாதிரி தாங்க ஷாம் கரன். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மினிமம் 25 ரன் கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஆடிடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றப்போ
அந்த டெத் ஓவர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேணும். நிறைய T20s விளையாண்ட நேஷனலுக்காக டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய போலருங்க சாம் கரன் அண்ட் நாதன் எல்லிஸ்லாம். ஸோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றப்போ சாம் கரனோட ஃபேண்டசி வேல்யூ அதிகம். இட்ஸ் மீன் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா 25 ரன் பேட்டிங்லயும், தென் பவுலிங்ல வந்து மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ சாம் கரனுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. ரவி அஸ்வினோட ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆகுது. 2 ஓவர் தான் போல் பண்ண போறாரு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவருக்கு கிடைக்க சான்சஸ். நூர் அகமது லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெனுல, அது இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல எல்லாம், அதாவது டாப் ஆர்டர்ல இருந்து டாப் 6 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும் இவரோட. இந்த மேட்ச் ஐ திங்க் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் ஒரு ஆப்டா இருக்க மாட்டாரு. மினிமம் 1 விக்கெட் கண்டிப்பா கிடைச்சிடும். அது 2ஆ மாறும் போது ஃபேண்டஸ் டீம்ல வருவாரு. ஸோ ஒரு 60-40 ரேஷியோல நூர் அகமது ட்ரை பண்ணிக்கோங்க. நாதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் எடுப்பாருங்க. ஐ திங்க் மேபி போத் இன்னிங்ஸ்மே அவருக்கு 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க இந்த 11 மேட்சை பொறுத்த வரைக்கும். இவரோட வேரியேஷன்ஸ்ல எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். விராட் கோலி தவிர எல்லாருமே அடிச்சு ஆடக்கூடியவங்க. இயர்லியரா விக்கெட்டை அசெப்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாதன் எல்லிஸ் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பை சான்ஸ் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆர்சிபி வின் பண்ண கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அந்த முதல்ல நல்ல ஸ்விங் அந்த டர்ன் எல்லாம் பயன்படுத்தி ஏர்லியரா கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 155 to 160 ரன்னுக்குள்ள சுருட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தை அவங்க ஈஸியா பயன்படுத்தி சேஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்புலாம் கூட அமையலாம். டாஸ் தாங்க வின்னிங்க வந்து சூஸ் பண்ண போது இந்த 11 மேட்சை பொறுத்த வரைக்கும். லைக் ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா அவரை வந்து 50-50 ஆப்ஷன் தான் கொண்டு போக போறேன். ருத்ராஜ் கைக்வாட் செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க போறேன். போத் இன்னிங்ஸ்லுமே சிவன் தூபே நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். அவர் கொஞ்சம் போத் இன்னிங்ஸ்லுமே ஃபேண்டஸ் டீம்ல வர சான்சஸ் அதிகம். தீபக் ஹுட்டா மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியலா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் கரன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ரவி ஜடேஜா போத் இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் ட்ரை பண்ணுவேன். ஸோ மகேந்திர சிங் தோனிக்கு வந்து என்ன ஆப்ஷன் அவரை பத்தி மட்டும் நம்ம சொல்லலை. கடைசி 2 ஓவர்ல அல்லது கடைசி 1 ஓவர்ல ஒரு 3 பால் 4 பால்ங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் அவருக்கு இருக்க போகுது. விக்கெட் கீப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். பேட்டிங்ல இருந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. 10 டீம்ல ஒரு டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரவி அஸ்வின் இருந்து 2 ஓவர் தான் மினிமம் அவருக்கான வாய்ப்பு இருக்க போகுது இந்த மேட்ச். 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்கலாம். ஃபேண்டசி டீம்ல 1 ஓவர்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். நூர் அகமது 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. ஐ திங்க் மினிமம் 1 விக்கெட் கன்ஃபார்ம். அது 2 விக்கெட்டா மாறும் போது தான் விக்கெட் சான்ஸ் அதிகம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா போல் பண்றாரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போயிருங்க. நாதன் எல்லிஸ் நான் பர்சனலா போத் லிஸ்ட்மே ட்ரை பண்ண போறேன். அவர் ஃபேண்டஸ் வருவதற்கான சான்சஸ் அதிகம். கலீல் அஹ்மத் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சான்சஸ் ரொம்ப அதிகம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் தான். செகண்டா போல் பண்ணும்போது ஃபேண்டஸ் டீம்ல வரலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ராகுல் திரிபாதி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து அவர் ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. அட்வான்டேஜ் ஒன்று இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவர் ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. ரஜித் படிடார் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க போத் இன்னிங்ஸ்லுமே. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரானா மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க ரஜித் படிடாருக்கு ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டனுக்கான ஒரு எலிஜிபிள் பர்சன்ஸ்ல அவரும் இந்த மேட்ச் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங்ல வந்து ஒரு 30 ரன், தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல, தென் பவுலும் பண்றாரு. ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ அதிகம். ஜித்தேஷ் சர்மா தாங்க இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்ல இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஆசில் 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. குர்னால் பாண்டியா இருந்து 1 விக்கெட், சியா சர்மா இருந்து 1 விக்கெட், யாஸ்தேல் இருந்து 1 விக்கெட். இந்த 3 பேர்த்திட்டு இருந்து ஒரு விக்கெட் போத் லிஸ்ட்மே கிடைக்கலாம். அண்ட் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம். புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஆசில் 2 பேருக்கு தாங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன், விராட் கோலி, தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ருத்ராஜ் கைக்வாட் செகண்டா பேட் பண்ணும்போது, தென் சாம் கரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரவி ஜடேஜா போத் இன்னிங்ஸ்லுமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கான கிராண்ட் லீக்ஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டானவங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.